அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய என்னுடைய உறவுகளை, மிக நீண்ட அதாவது 3 மாதங்கள் கழித்து ஒரு வீடியோவை இஸ்லாமிக் யூடியூப் வேர்ல்ட் சேனலை அப்லோட் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அனைவர்களும் சுகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள் என்றும் ஆதரவு வைக்கிறேன். அதே போல உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் உடல் நலத்திற்கும் எல்லா விடயங்களுக்கும் அந்த அல்லாஹ் போதுமானவன் என்ற உயரிய வார்த்தையுடன் என்னுடைய பேச்சை ஆரம்பம் செய்கின்றேன். என்னவென்றால், நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு கூறியிருந்தேன், நான் ஒரு படிக்கக்கூடிய மாணவன் தான். ஷரியா கற்கையிலே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறேன். பலவிதமான சவால்களை எதிர்கொண்டேன். அதாவது பரீட்சை வந்தது, அதற்கு முகம் கொடுத்தேன். அதே போன்று புனித உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இறையல்லமாம் காபாவிற்கு போயிருந்தேன். அங்கேயும் போய் பல வீடியோக்களை எடுத்தேன். அந்த வீடியோக்களை கூட அப்லோட் செய்ய முடியவில்லை. இது தொடர்படியாக வீடியோக்களை போற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. இன்றைய காணொளியிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூறி நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். ஒரு தாய் ஒரு குழந்தையை பல வேதனைகளுடன் பெற்றெடுக்கிறாள். இப்பொழுது குழந்தை வளர ஆரம்பிக்கிறது. அந்த குழந்தையை பாடசாலை காலம் வந்ததும் பெற்றோர்கள் இரு கரம் பிடித்து பாடசாலைக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள். ஏன் சேர்ப்பார்கள்? என்னுடைய குழந்தை படிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், படித்து சமூகத்தில் நல்லொரு ஒருவராக மாற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருடைய பெற்றோர்களுடைய கனவு. இந்த நோக்கத்திலே என்ன செய்வார்கள்? கொண்டு போய் சேர்ப்பார்கள். அதன் பின்னால் அவன் அந்த பாடசாலையிலே படித்துக் கொண்டிருப்பான். படித்து பல வகுப்புகளை கடந்து அதற்கு பின்னால் அரசாங்கத்தால் வைக்கப்படுகின்ற பரீட்சைகளுக்கு முகம் கொடுத்து அவனுடைய வாலிப வயதை அவன் அடைந்ததும் அதன் பின்னால் அவன் தனக்கு என்ற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்ததன் பின்னால் அவன் யோசிப்பான், நான் எப்படியாவது டாக்டராக மாற வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அவன் யோசிப்பான், அவன் ஒரு விஞ்ஞானியாக மாற வேண்டும், ஒரு விமானியாக மாற வேண்டும். இப்படி எல்லாம் பல கனவுகளை அவன் வைத்து தன் பெற்றோருடைய கனவை நான் எப்படியாவது நிறைவேற்றும் என்ற நோக்கில் அவனுடைய அந்த பாதையை அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்வான். உதாரணமாக வைப்போம், அவன் ஒரு டாக்டர் பாதையை தெரிவு செய்திருக்கிறான். அவன் எப்படியாவது டாக்டராக வேண்டும் என்று யோசித்து அவன் டாக்டருக்கு உண்டான படிப்புகளை படிப்பான். உயர்தரத்திலே அதற்குரிய பாடங்களை அவன் எடுப்பான். அதன் பின்னால் உயர்தரம் பரீட்சை எக்ஸாம் நடைபெறும். அந்த தருணத்திலே பலவிதமான கனவுகளுடன் மிக கஷ்டப்பட்டு படித்து அதையும் அவன் எழுதுவான். பரீட்சையுடைய பெறுபேறுகளை பார்த்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பல்கலைக்கழகத்திற்கு அவன் தெரிவானான். அதற்கு பின்னால் அவன் பல்கலைக்கழகம் சென்று படித்துக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுது நான் கேட்கின்றேன், அவனுடைய வயது எத்தனை? அவனுடைய வயது ஒரு 22 என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் முழுமையாக டாக்டருக்கு படித்து விட்டானா? இல்லை, அவனுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. அதாவது டாக்டர் அந்த கலையிலே படித்துக் கொண்டிருக்கின்றான். இன்னும் அவனுக்கு படிக்க வேண்டும். இன்னும் ஒரு 5 வருடங்கள் படித்தால்தான் அவன் டாக்டர். அவன் பிறந்தது முதல் அவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கனவு காண்கிறார்கள், இவனை எப்படியாவது வைத்தியராக்க வேண்டும் என்று. குழந்தை பெற்றெடுத்து, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த குழந்தையை இருகரமே தன் தாய் யோசிக்கிறாள், தனது தந்தை யோசிக்கிறார். நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டவனாக சமூகத்திலே ஒரு உயரிய அந்தஸ்துடைய ஒரு டாக்டராக வேண்டும். அந்த ஒரு நோக்கத்திலே தன்னுடைய மகனை படிக்க வைத்து அவன் ஓரளவு வந்து விட்டான். இப்பொழுது நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வியை கொடுக்கிறேன். அவன் அந்த 5 வருடங்களும் அவன் உலகத்தில் வாழ்ந்து படிப்புகளை முடித்து அவன் டாக்டராக வெளியேறுவானா? டாக்டருடைய பட்டத்தை பெற்று அவன் சமூகத்திலே வெளிவருவானா என்றால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? அவர் வருவார், நிச்சயமாக அவர் வருவார் என்று சொல்லுவோம். ஆனால் சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை 100% எதையும் அடித்து கூற முடியாது. அவனுக்கு நினைவாற்றல், அறிவு வளம்
மிக தரமான முறையில் காணப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கை அவ்வளவு காலம் இருக்குமா என்றால் அதற்கு சந்தேகம். அவ்வாறான உலக வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. அவனுக்கு திறமை இருக்கிறது, அவன் 5 வருடங்கள் படித்தால் அவனுடைய பரீட்சைகளை அவன் சரியாக நிச்சயமாக செய்வான், டாக்டராக மாறுவான். ஆனால் அவனுடைய உயிர் இருக்குமா என்று கேட்டால் கூற முடியுமா? சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? டாக்டர் ஆகிறார்கள், முடியாமல் போகிறார்கள், மரணித்தே விடுகிறார்கள். உலகத்தினுடைய உலக வாழ்க்கையை 100% அடித்து கூறவே முடியாது. எதை அடித்து கூறினாலும் ஒருவருடைய உயிரை அடித்து கூற முடியாது. ஏன் சகோதரர்களே, இப்படிப்பட்ட 100% அடித்து கூற முடியாத 100% ஷுவர் ஷாட் என்று எங்களுடைய வாழ்க்கையை உத்தரவாதம் இல்லாத உலகத்திலே எதற்கு சகோதரர்கள் பிரச்சனை? எதற்கு சகோதரர்கள் இவ்வளவு சண்டை? எதற்கு சகோதரர்கள் சோசியல் மீடியாக்களிலே ஒருவருடைய மானத்தை வாங்குகிறீர்கள்? இதெல்லாம் ஏன் செய்கிறீர்கள்? ஏன்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் நான் ஆரம்பத்திலே சொன்னதான் 0, ஒரு 0. எனவே எனது அன்புக்குரிய நெஞ்சங்களே, அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் புரிந்து கொள்வானாக. உலகத்தை நாம் வாழுகின்ற காலம் கை கோர்க்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் செய்த நல்ல செயல்கள் மாத்திரமே நம்முடைய கபரை வந்தடையும். நாம் வாழுகின்ற காலம் அடுத்த மக்களுக்கு, அடுத்த மனிதர்களுக்கு எந்த வகையிலும் இடைஞ்சல் இல்லாமல் நற்குணமுடைய நல்லொழுக்கமான ஒரு மனிதராக இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு உள்ள நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இனிவரும் காலங்களிலே வீடியோக்களை தொடர்ச்சியாக அப்லோட் செய்வதற்குரிய வாய்ப்பையும் அல்லாஹ் எனக்கு தருவானாக. அதே போல உங்களுடைய துஆக்களில் என்னையும் பங்கெடுக்குமாறு பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.